கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனம். பல முறை இந்த வசனத்தை நேரடியாகவோ அல்லது பிற கர்த்தருடைய வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக நாம் தியானித்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தினுடைய கடைசி வரியாகிய கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்ற வார்த்தையை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய சந்திக்கின்றதான போராட்டங்களும் சவால்களும் நமக்கு என்ன விதமான எண்ணத்தை உருவாக்கி தருகிறது என்றால், கடவுள் என்ன கூட இருப்பாரானால் எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது, அல்லது கடவுள் என்னை நேசிப்பது உண்மை என்றால் ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்டதான துன்பத்தை அனுமதிக்க வேண்டும், கடவுள் நான் அவர் மீது வைத்திருக்கிறதான அன்பை, விசுவாசத்தை, நம்பிக்கையை அல்லது அவருக்காக வாழ்கின்ற அந்த வைராக்கியமான வாழ்க்கையை அங்கீகரித்திருப்பாரானால் இன்றைக்கு மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக துன்புறுவதற்கான அவசியம் என்ன என்ற கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய சமாதானத்தை ஒட்டுமொத்தமாக உலுக்கி பார்க்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் வந்து விடுகின்றோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கடவுளை பணிந்து கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நம்முடைய பணி என்ன? கர்த்தரை தொழுது கொள்ளுதல், கடவுளை தேடுதல், கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தல். அது எப்படிப்பட்டதான துன்பத்தின் பாதையாக இருந்தாலும், இடுக்கணின் பாதையாக இருந்தாலும், நமக்கு தீர்வு அல்லது நிரந்தரமான தீர்வு அல்லது முழுமையான தீர்வு எங்கே இருந்து வர வேண்டும்? கடவுளிடத்திலிருந்து மட்டும்தான் வர வேண்டும். அன்னாளுடைய இந்த வாழ்க்கை, இந்த அதிகாரத்தில் அடங்கியிருக்கிற அன்னாளுடைய வாழ்க்கை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள். ஆனால் கண்ணீர் நிறைந்த அந்த வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி அன்னாளுக்கு எங்கே வருகிறது? கடவுளுடைய சமூகத்தில் தான் வருகின்றது. அதே வண்ணமாகத்தான் பல ஆண்டுகளாக நம்மை மிகவும் வேதனைக்குள்ளாகவும் கண்ணீரின் பாதைக்குள்ளாகவும் தள்ளி இருக்கின்றதான பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வேண்டுமென்றால் அது கடவுளுடைய சமூகமாகத்தான் இருக்க முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளுடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்ன செய்துவிடக்கூடாது, தூர போய்விடக்கூடாது. நான் துவக்கத்திலே சொன்னேன் அல்லவா, இவ்வளோ துன்பங்கள் எனக்கு எதற்கு, கடவுள் என் கூட இருந்திருப்பாரானால் என்ற எண்ணம் வரும்பொழுது நமக்கு அடுத்தபடியான உணர்வு என்ன சொல்லுகிறது? இனிமேலும் அல்லது இன்னும் கடவுளை தேடி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆலயத்திற்கு போவதை நிறுத்தி விடுவோம், கடவுளுக்காக வைராக்கியமாய் செய்த ஊழியத்தை விட்டு விடுவோம், இன்னும் பல காரியங்கள், கடவுளை நாம் தேட வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டு அல்லது பேரளவிற்கு கடவுளை தேடுகிற மக்களாகவும் நாம் மாறிவிடுவோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் நம்மை கடவுளிட்டு தூரம் கொண்டு செல்லக்கூடாது. கடவுளை இன்னும் அதிகமாய் நெருங்கும்படி, கிட்டி சேரும்படி செய்ய வேண்டும். அன்னாள் தன் வாழ்க்கையில் அதை தான் செய்தார். அதற்கு முந்தின வசனங்கள் சொல்லுகிறது, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி தெய்வ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளை கடவுள் நினைத்த மாத்திரத்தில் அன்னாளின் நிலைமையே மாறி போய்விட்டதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவர் துக்கமுகமாக இல்லை. அதற்கு பிறகு அவர் கண்ணீரோடு இல்லை. அதற்கு பிறகு யாருடைய வார்த்தை குறித்து அவள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்னாளுடைய கொம்பை கடவுள் உயர்த்தினார். அதனால தான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவள் சொல்லுகிறார், நான் கர்த்தரின் ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகின்றேன். ஆண்டவர் எனக்குள்ளாக என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் மகிமையை அவர் பெருக பண்ணி இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஒரு மனிதனை கர்த்தர் நினைக்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாறுகிறது. நம்மை கடவுள் நினைக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்மை நினைக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார். நிச்சயமாக அந்நாளிலே கண்ணீர் துடைக்கப்பட்டதைப் போல நம்முடைய கண்ணீரும் வேதனையும் துடைக்கப்படும். கடவுளை இறுக பற்றி கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை நினைப்பார், வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனங்களை நினைத்தருளுகிற ஆண்டவராயிருக்கிறேன். அன்னாளுடைய ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவராயிருக்கிறேன். அன்னாளுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்த கடவுள் எங்களுக்கும் அப்படியே நீ செய்ய போகிறீர். அதற்காய் தோத்திரம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவரோடு இணைந்து ஜெபிக்கிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்நாள் முழுவதும் காத்தருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.